friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சீன ராணுவம் PLC-191 மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டத்தை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில வச்சு சோதனை பண்ணிருக்காங்க. இந்த சிஸ்டத்தை பெருமளவுல லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செய்ய போறாங்க. PLC-191 மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டத்தினால 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. தற்போது இந்தியா பயன்படுத்தி வரும் மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டத்தோட செயல்திறன் என்ன, இந்தியா PLC-191 மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டத்துக்கு எதிராக என்ன மாதிரியான சிஸ்டங்களை டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். முதல்ல சீன ராணுவம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதிக்கு அருகில் PLC-191 மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டத்தை சோதனை பண்ணிருக்காங்க. இந்த சோதனை ஜிங்ஜியாங் பகுதியில கடல் மட்டத்திலிருந்து 5300 மீட்டர் உயரத்துல நடத்தப்பட்டிருக்கு. PLC-191 மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டம் 370 mm கேலிபர் கொண்டது. இந்த சிஸ்டம் ஒரு ட்ரக் மவுண்டட் சிஸ்டம். அதனால ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு ஈஸியா டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். சீனா PLC-191 மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டத்தை பெருமளவுல லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில நிலைநிறுத்த திட்டமிட்டிருக்காங்க. எதற்காக இந்த சிஸ்டத்தை நிலைநிறுத்துறாங்க அப்படின்னா PLC-191 மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டத்தினால 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அதாவது இந்திய எல்லைக்குள் 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ராணுவ தளங்களை கூட தாக்கி அழிக்க முடியும். சீனாவுடைய வெஸ்டர்ன் தியேட்டர் கமாண்ட்ல இருக்கக்கூடிய சைனீஸ் ஆர்ட்டிலரி பிரிகேட்ல இந்த PLC-191 மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்திய ராணுவம் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை பயன்படுத்துறாங்க. இந்த சிஸ்டம் ஒரு ட்ரக் மவுண்டட் மல்டி பேரல் ராக்கெட் லான்ச் சிஸ்டம். பினாக்கா சிஸ்டத்தினால குறைந்தபட்சம் 37 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 90 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மட்டுமே தாக்க முடியும். DRDO பினாக்கா MK3 அப்படிங்கிற ராக்கெட்டை டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பினாக்கா ராக்கெட்னால 120 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். ஆனா சீனா போன்று 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள் இந்தியாவிடம் கிடையாது. சீன ராணுவத்திற்கு இந்த PLC-191 மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டம் ஒரு யுத்த நேரத்துல மிகப்பெரிய பங்களிக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்தியா பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களோட ரேஞ்ச 500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு பல வருடங்கள் ஆகும். அதனால இந்தியா டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இதற்காக பிரளயா மற்றும் பிரஹார் அப்படிங்கிற 2 மிசைல்களை இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. பிரளயா மற்றும் பிரஹார் மிசைல்கள் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள். இந்த மிசைல்களை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல் அப்படினும் சொல்லுவாங்க. இந்த 2 மிசைல்களுமே கேனஸ்டர் மிசைல்கள். அதனால இந்த மிசைல்களை அதிவேகமா எல்லைக்கு நகர்த்தி லான்ச் செய்ய முடியும். இந்த மிசைல்கள் பிரளயா மற்றும் பிரஹார் மிசைல்கள் 8x8 டிரான்ஸ்போர்ட் எரக்டர் லான்ச்சர்கள்ல மவுண்ட் செய்யப்பட்டிருக்கு. இதனால ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி தாக்குதல் நடத்த முடியும். இந்தியாவுடைய பாலிஸ்டிக் மிசைல்கள் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அப்படிங்கிற அமைப்பின் கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்த அமைப்பு தான் இந்தியாவுடைய அணு ஆயுதங்களை கையாளக்கூடிய அமைப்பு. பெரும்பாலான நாடுகள் பாலிஸ்டிக் மிசைல்களை ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு தான் பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தி குறைவான தூரத்துல கன்வென்ஷனல் வார்ஹெட்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும். இந்த டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை இந்தியாவுடைய ஆர்ட்டிலரி ரெஜிமெண்டே கையாள உள்ளாங்க. பிரளயா மிசைல் 5 டன் எடை கொண்ட மிசைல். பிரளயா மிசைல்னால 370 இருந்து 700 கிலோகிராம் எடை கொண்ட ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரீ பிராக்மெண்ட் வார்ஹெட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தும். இதனால எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். இந்த மிசைல் ஒரு 2 ஸ்டேஜ் கொண்ட ராக்கெட் மோட்டாரால் இயக்கப்படுது. பிரளயா மிசைல்னால 150 கிலோமீட்டர்ல இருந்து 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 1 இருந்து மாக் 1
1.6 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும். அதாவது கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இருந்து 1960 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும். இந்த மிசைல இலக்கை நோக்கி வழிநடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. பிரளயா மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 10 மீட்டர். அதாவது டார்கெட்ல இருந்து 10 மீட்டர் சுற்றளவுல தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைலோட சிறப்பு அம்சமே அதிக எடை கொண்ட வார்ஹெட்டுகளை சுமந்து சென்று இலக்கை மிக துல்லியமா தாக்குது. பிரளயா மிசைல இந்தியா 2 முறை சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த 2 சோதனையுமே வெற்றிகரமா நடந்திருக்கு. பிரளயா மிசைல் இன்னும் 2 சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட உள்ளது. இந்த சோதனைகள் முடிந்த பிறகு இந்திய படையில் இந்த மிசைல் இணைக்கப்பட உள்ளது. அடுத்து இந்தியா இரண்டாவதா டெவலப் செய்து வரும் பிரஹார் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல் 1280 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மிசைல் 7.32 மீட்டர் நீளமும் 0.42 மீட்டர் டயமீட்டரும் கொண்டது. பிரஹார் மிசைல்னால 250 கிலோகிராம் எடை கொண்ட ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரீ பிராக்மெண்ட் வார்ஹெட் மற்றும் கிளஸ்டர் யூனிட்ஸ் எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். பிரஹார் மிசைல் ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் கொண்ட ராக்கெட் மோட்டாரால் இயக்கப்படுது. பிரஹார் ஃபேமிலி ஆஃப் மிசைல்ஸ்ல பிரஹார், பிரகதி, பிரணாஷ் போன்ற 3 வேரியண்ட்களை இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்கள்னால 150 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். பிரஹார் மிசைல்னால அதிகபட்சமா 35 கிலோமீட்டர் உயரத்துல பறக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 4 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 4 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். பிரளயா மிசைலை விட பிரஹார் மிசைல் அதிவேகமா பறந்து சென்று இலக்கை தாக்குது. இதனால குறைவான எடை கொண்ட வார்ஹெட் இருந்தாலும் மிசைல் அதிவேகமா சென்று தாக்கும் போது ஏற்படக்கூடிய கைனெட்டிக் எனர்ஜினால எதிரிகளுக்கு அதிகமான சேதம் ஏற்படும். பிரஹார் மிசைல இலக்கை நோக்கி வழிநடத்துவதற்கு ஃபைபர் ஆப்டிக் கைரோபேஸ் இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போன்று ஜிபிஎஸ் மற்றும் நேவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டமும் இந்த மிசைல்ல இருக்கு. பிரஹார் மிசைல் இலக்கை தாக்குவதற்கு முன்னிருக்கக்கூடிய டெர்மினல் ஸ்டேஜ்ல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் அப்படிங்கிற கைடிங் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது. இதன் மூலமா எதிரிகளின் இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 10 மீட்டர். அதாவது டார்கெட்ல இருந்து 10 மீட்டர் சுற்றளவுல இந்த மிசைல்னால தாக்குதல் நடத்த முடியும். தற்போதைய நிலையில் சீனா PLC-191 மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டத்தை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்தியா பிரளயா மற்றும் பிரஹார் மிசைல் ப்ராஜெக்ட வேகப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. லாங் ரேஞ்சில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை தாக்குவதற்கு பிரளயா மிசைலையும், மீடியம் ரேஞ்சில் உள்ள டார்கெட்ஸை தாக்குவதற்கு பிரஹார் மிசைலையும், ஷார்ட் ரேஞ்சில் உள்ள டார்கெட்ஸை தாக்குவதற்கு பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸையும் பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. தற்போதைய நிலையில் இந்தியாவிடம் எந்த ஒரு டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களும் கிடையாது. சீன எல்லைக்குள் ஒரு 300 இருந்து 500 கிலோமீட்டர்ல ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா இந்தியா பிருத்திவி இல்லனா பிரம்மோஸ் மிசைல்களை தான் பயன்படுத்தணும். பிருத்திவி மிசைல்னால 350 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். பிரம்மோஸ் மிசைல்னால 200 கிலோகிராம் எடை கொண்ட வார்ஹெட்டுகளை சுமந்து கொண்டு 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளையும் தாக்க முடியும். ஆனா பிரம்மோஸ் மிசைல்களோட விலை மிக அதிகம். அதுவே பிரளயா டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்னால 370 இருந்து 700 கிலோகிராம் எடை கொண்ட வார்ஹெட்டுகளை சுமந்து கொண்டு 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். பிரளயா டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல் பிரம்மோஸ் மிசைலை விட விலை மிக குறைவு. இதன் காரணமாக தான் பிரளயா மற்றும் பிரஹார் மிசைல்களை இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 2 மிசைல்களும் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டு இந்திய படையில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா சீனாவுடைய ராக்கெட் போர்ஸுக்கு எதிராக இந்தியானால சிறப்பா செயல்பட முடியும். அதனால கூடிய விரைவில் இந்த மிசைலோட சோதனைகளை முடித்து இந்தியா படையில் இணைப்பாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்
சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.